Dear student, good evening. Today we are going to be see 5th unit elements of marketing in 13th chapter. The 13th chapter name is a concept of market and marketer. See the first question. What is market? மார்க்கெட் அப்படின்னா என்னம்மா, ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை வாங்குறது விற்கிறது செய்கிற ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இந்த மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு வேர்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னா லத்தீன் அப்படிங்கிற ஒரு வேர்டில் இருந்து தான் வந்தது. ஸோ இங்கே மார்க்கெட்ஸ் அப்படின்னா எதெல்லாம் மீன் பண்ணுறாங்க, ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க, காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, தென் மெர்ச்சன்டைஸ், எ பிளேஸ் வேர் பிஸ்னஸ் ஈஸியாக டிரான்சாக்டடு. ஒரு பிளேஸில் இந்த பிஸ்னஸ் பண்ணுற இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுறது தான் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். த காமன் யூசேஜ் ஆஃப் மார்க்கெட் மீன்ஸ் எ பிளேஸ் வேர் கூட்ஸ் ஆர் பாட் ஆர் சோல்டு. ஒரு பிளேஸில் கூட்ஸை வாங்கிறது விற்கிறது தான் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் லைன் பாருங்கள். இட் இஸ் எ மீடியம் ஆர் பிளேஸ் டு இன்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு பிளேஸில் இன்ட்ராக்ட் பண்ணி கூட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அண்ட் சர்வீசஸ் தான் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்கிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது தான் இஸ் ஏ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ். கூட்ஸ் மட்டும்னா கூட்ஸ் மட்டும் கிடையாது, மார்க்கெட்டில் சர்வீசஸும் இருக்குது. சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன்சூரன்ஸ், பேங்கிங், தென் ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், ஃபுட் ப்ரொவைட். ஸோ இதெல்லாம் தான் சர்வீசஸ். இந்த சர்வீசஸும் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிளேஸில் பையர்ஸும் செல்லர்ஸும் மீட் பண்ணுற ஒரு பிளேஸை தான் இங்கே மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் பார்த்தோன்னா ஃபஸ்ட் பேராகிராஃபில் த வேர்ட் ஆஃப் மார்க்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டிரான்சாக்டட் வரைக்கும் ஃபஸ்ட் லைன். செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மீன்ஸில் ஸ்டார்ட் பண்ணி பாட் ஆர் சோல்டு வரைக்கும் செகண்ட் லைன். த மீட்டிங் பிளேஸில் ஸ்டார்ட் பண்ணி தென் கால்டு ஏ மார்க்கெட். ஸோ இந்த 3 பேராகிராஃபை ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கு. கிளியராக மார்க்கெட்டர். மார்க்கெட்னா என்ன, ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விற்கிறதும் வாங்குறவங்களையும் விற்கிறவங்களையும் ஒன்று சேர்க்கறது தான் மார்க்கெட். மார்க்கெட்டர் அப்படின்னா என்ன, மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பர்சனை தான் இங்கே மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். எ பர்சன் ஹூஸ் டியூட்டிஸ் இன்க்ளூட் த ஐடென்டிஃபிகேஷன். அந்த பர்சனோட டியூட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டிசையர்டு பை அ செட் ஆஃப் கன்சியூமர்ஸோடைய லைக் விருப்பங்கள், அவங்க எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எதனோட தெரிஞ்சுக்கிறாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரிகார்டிங் அவங்க என்ன மாதிரி லைக் பண்ணுறாங்க, அவங்களுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஐடென்டிஃபை பண்ணுறது யாருடைய ஒர்க்கு, ஒரு மார்க்கெட்டோடைய ஒரு டியூட்டிஸ். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது. ஆஸ் வெல் அஸ் த மார்க்கெட்டிங் ஆஃப் தோஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆன் பிஹெல்ப் ஆஃப் எ கம்பெனி. கன்சியூமர்ஸ் மட்டும் கிடையாது, கன்சியூமர்ஸோடைய விருப்பங்கள் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து கம்பெனிலையும் சேர்க்குறாங்க. ஸோ கம்பெனிக்கிட்டையும் விஷயத்தை சொல்லி கூட்ஸ் அண்ட் சர்வீஸை எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, அந்த மார்க்கெட்டிங்கில் அவங்களுடைய ப்ராடக்டை கொடுக்குறாங்க, ஊக்குவிக்கிறது, அங்கே அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்கறது, அவங்கள இன்னும் ப்ரமோட் பண்ணுறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறது யார், மார்க்கெட்டர். அப்போ மார்க்கெட்டருங்கிற யார், கன்சியூமருக்கும் கம்பெனிக்கும் இடையில் இருக்கிறவர் தான் மார்க்கெட்டர். லாங் ஆன்சர் கொஷின் பாருங்கள். லாங் ஆன்சர் கொஷினில் ஃபஸ்ட் கொஷின் கேட்குறாங்க, ஹவு த மார்க்கெட் கேன் பி கிளாசிஃபைடு. ஸோ மார்க்கெட்டோடைய கிளாசிஃபிகேஷன் என்னன்னு கேட்குறாங்க. செகண்ட் கொஷின் பாருங்கள், மார்க்கெட் கேன் பி கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸோ 2 கொஷினுமே கிளாசிஃபிகேஷனில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட் பார்த்தோன்னா என்ன பாருங்கள். On the basis of area, on the basis of goods, on the basis of economics, on the basis of transaction, on the basis of regulation, on the basis of time, on the basis of volume, on the basis of importance. So டோட்டலாக 8 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 8 பாயிண்ட்லேருந்து சப்டிவைடட் பாயிண்ட்டும் போகுது. இங்கே பாருங்கள், அந்த பேசிஸ் ஆஃப் ஏரியா. ஸோ ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அவங்களுடைய பொருட்கள்னு பார்த்தா ஃபேமிலி ரிகார்டிங் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அவங்களுடைய லோக்கல் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு நேஷ்னல் லெவலில் பண்ணுறாங்க, அடுத்து வேர்ல்டு லெவல், கண்ட்ரி லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ ஃபேமிலி லெவல்னு பார்த்தா எப்படி, ஒரு ஃபேமிலியிலேருந்து இன்னொரு ஃபேமிலிக்கும் ஃபேமிலி ரிகார்டிங்கில் தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் பர்சன் மெம்பர்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க ப்ராடக்டை கொடுக்குறது. அதுதான் இங்கே ஃபேமிலி சொல்கிறாங்க. லோக்கல் அங்கும்போது அவங்களுடைய லோக்கல் ஒரு சென்டர் பிளேஸ், சிட்டிஸ், டிஸ்ட்ரிக்ட்,
ஸோ அந்த ஏரியாவில் மட்டும்தான் மார்க்கெட்டிங் பண்ணுறது. அதை தாண்டி அவங்க போக மாட்டாங்க. நேஷ்னல் லெவல் அப்படிங்கும்போது இப்போது கண்ட்ரி தமிழ்நாடு ஓவரால் இந்தியா லெவலில் மட்டும்தான் அவங்களுடைய ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அதுதான் நேஷ்னல் லெவல். வேர்ல்டு லெவலுங்கும்போது ஸோ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அவங்களுடைய ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுறது தான் இங்கே வேர்ல்டு லெவல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் பாருங்கள், ஆன் த பேசிஸ் ஆஃப் கூட்ஸை பார்த்தீங்கன்னா 2 குரூப்பாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தா கமாடிட்டி, செகண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல். கமாடிட்டி பார்த்திங்கன்னா 3 குரூப்பாக டிவைட் பண்ணுறாங்க. கமாடிட்டியில் ஒன்று ப்ரொடியூஸ், தென் மேனுஃபேக்சர், செகண்ட் பார்த்தோன்னா பில்டிங். இங்கே ப்ரொடியூஸ் அப்படின்னு என்னென்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை மட்டும் தான் இங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங்கிறது எல்லா ப்ராடக்ட்டையும் இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. தேர்ட் பார்த்திங்கன்னா புல்டின் அப்படிங்கிறது கோல்டு அண்டு சில்வர் மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் பார்த்திங்கன்னா மணி, செகண்ட் ஒன் ஃபாரின், தென் ஸ்டாக். மணிங்கிறது இஸ் ஏ ஷார்ட் டேர்ம் பீரியட். மணிங்கிறது தான் இங்கே ஸ்பாட் மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்களுடைய கூட்ஸை டெலிவரி எடுத்துக்கிறது. ஃபாரினுங்கும்போது ஸோ ஃபாரின் கரன்சி இங்கே இந்தியாவுக்குள்ளார தான் ஃபாரின் மார்க்கெட்டு. ஸ்டாக்குங்கிறது ஒரு கம்பெனியில் ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸு, ஸோ இதை மட்டும் தான் இங்கே மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அதை தான் இங்கே ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் பாருங்க, அந்த பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸில் பர்ஃபெக்ட், தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா இம்பர்ஃபெக்ட். அந்த மார்க்கெட்டுங்கிறது பர்ஃபெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட இருக்கும். இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் இல்லாமல் இருக்கிறது தான் இம்பர்ஃபெக்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் பார்த்தோன்னா ஸ்பாட் மார்க்கெட். அந்த ஸ்பாட்டில் அமௌண்ட்டை கொடுத்து கூட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. ஃப்யூச்சருங்கிறது இன்றைக்கி ரேட்டை போட்டு அக்ரிமெண்ட் ஒரு டீல் பண்ணிட்டு ஃப்யூச்சரில் போயிட்டு தான் அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க கூட்ஸை டெலிவரி பண்ணுவாங்க. அது ஃப்யூச்சர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபிஃப்த் ஒன் ரெகுலேஷன் எப்படி இருக்குன்னா ரெகுலேட்டடாக இருக்குது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்ட ரெகுலேட்டடாக இருக்குது. செகண்ட் பார்த்தோன்னா அன்ரெகுலேட்டட். இங்கே எந்த ஒரு ரெகுலேஷனும் ஃபாலோ பண்ணுறதில்ல, அதுதான் அன்ரெகுலேட்டட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம் பார்த்தாங்கன்னா வெரி ஷார்ட் பீரியட் தென் லாங் பீரியட். வெரி ஷார்ட்டுங்க வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், மில்க், ஸோ இதெல்லாம் கெட்டு போயிடும் இல்லையா, அதை அவங்களால டியூரேஷன் அதிக நாளுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அதுதான் வெரி ஷார்ட் பீரியடில் அந்த மார்க்கெட்டிங்கை க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷார்ட் பீரியட் கொஞ்சம் ஒரு லிமிட்டடான ப்ராடக்டை மட்டும் வச்சுப்பாங்க. லாங் பீரியட் எலக்ட்ரானிக், வெஹிக்கல், ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் எல்லாம் ரொம்ப நாள் வச்சுருக்கலாம் இல்லையா, அதுதான் இங்கே லாங் டூரேஷன் சொல்கிறாங்க. செவன்த் ஒன் பாருங்கள், அந்த பேசிஸ் ஆஃப் வால்யூம் பார்த்தோன்னா ஹோல்சேல் மார்க்கெட் தென் ரீட்டைல் மார்க்கெட். ஒட்டு மொத்தமாக ப்ராடக்டை ஒரு இடத்துல விற்றுறது தான் ஹோல்சேல் மார்க்கெட். ரீட்டைலிங் இந்த ஹோல்சேலர்ஸ்லாம் போயிட்டு ரீட்டைல் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மட்டும் உங்கள் ப்ராடக்டை வாங்கிட்டு வருவாங்க. அதுதான் ரீட்டைல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எயித் ஒன் லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஆன் த பேசிஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ்னால் என்ன, பிரைமரி மார்க்கெட், செகண்ட் பார்த்தோன்னா செகண்டரி மார்க்கெட், தென் டெர்மினல் மார்க்கெட். பிரைமரிங்கிறது இங்கே அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை கொடுப்பாங்க. டைரெக்டாக கன்சியூமர்ஸ்க்கும் இல்லை மார்க்கெட்டுக்கும் ரீச் ஆகிறது தான் பிரைமரி மார்க்கெட். செகண்டரிங்கிறது ஃபுல்லாக அங்ககிட்ட இருந்து மட்டும் தான் ப்ராடக்ட் எடுத்துக்க முடியாது. பட் இங்கே செமி ஸ்டிச்சடு ப்ராடக்ட்டை மட்டும் தான் இங்கே கொடுப்பாங்க. அதுதான் செகண்டரி மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ கிளியராம்மா, ஃபஸ்ட் ஒன் கொஷினுக்கு இந்த ஷார்ட்டை நீங்கள் போட்டுட்டு இதிலேருந்து உங்களுக்கு என்ன பாயிண்ட்டு மைண்டில் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒன் கொஷினுக்கு ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜியோகிராபிக்கல் ஏரியாவில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபேமிலி மார்க்கெட்னா என்ன, அந்த ஃபேமிலிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஃபேமிலி ஆர் க்ளோஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மார்க்கெட் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே ஃபேமிலி மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா லோக்கல் மார்க்கெட். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா லோக்கல் மார்க்கெட். இங்கே யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே ப்ராடக்டை போய் வாங்குவாங்க. இங்கே வில்லேஜ் ஆர் டவுன் அந்த ஒரு சென்ட்ரல் பிளேஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி லோக்கல் கால்ட் ஆஸ் ஏ லோக்கல் மார்க்கெட், அதை மட்டும் ரைட் பண்ணுங்கள். நேஷ்னல்ங்கும்போது கண்ட்ரிக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே நேஷ்னல் லெவல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியாக நேஷ்னல் மார்க்கெட்டு. ஸோ இதை மட்டும் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஆர் வேர்ல்டு மார்க்கெட். வேர்ல்டு லெவல் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ப்ராடக்டை பை பண்ணுவாங்க ஆர் சேல் பண்ணுவாங்க. அதுதான் வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் லெவல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலுங்கிறது நீங்கள் ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள்.
செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் ஆர் கூட்ஸ். கமாடிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னா என்ன? ஏ கமாடிட்டி மார்க்கெட் இஸ் ஏ பிளேஸ் வேர் ப்ரொடியூஸ்டு கூட்ஸ் ஆர் கன்சம்ஷன். ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கூட்ஸ் ஆர் கன்சம்ஷன், பாட் பண்ணுறது வாங்குறது விற்கிறது தான் இங்கே கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கமாடிட்டி மார்க்கெட்டை 3 டிவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். இந்த ப்ரொடியூஸ் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் என்ன மாதிரி ப்ராடக்ட் வச்சுருப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ப்ராடக்ட்டை மட்டும் தான் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதே பேராகிராஃபில் ஸ்டார்ட் பண்ணி ஹோல்சேல் பேசிஸ் வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். என் ஆஃப் செகண்ட் பாருங்கள் மேனுஃபேக்சர் கூட்ஸ் மார்க்கெட். ஸோ மேனுஃபேக்சரில் லெதர் கூட்ஸ், மேனுஃபேக்சர் மிஷினரி தான் மோஸ்ட்லி இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி மேனுஃபேக்சர் எக்ஸ்ட்ரா அது வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். தேர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே புல்டென் மார்க்கெட்டில் தான் நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்தோம், கோல்டு அண்டு சில்வர் மட்டும் தான் இங்கே சேல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதை தான் இங்கே புல்டென் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். என் ஆஃப் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட் நமக்கு எந்த ஒரு தேவைனாலும் மணி வேணும் இல்லையா? ஸோ எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் எல்லா ஸ்டேஜுக்கும் தேவைப்படுறது ஃபினான்ஸு. ஸோ அதை தான் இங்கே கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மணி மார்க்கெட்டு. மணி மார்க்கெட்டுங்கிறது என்ன? ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட் இல்லையா? ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் பீரியடில் இருக்கிற செக்யூரிட்டிஸை சேல் பண்ணுறது பை பண்ணுறது தான் மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் எது இருக்குது? இண்டஸ்ட்ரீஸ், பேங்க்ஸ், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட் இவங்கெல்லாம் தான் மணி மார்க்கெட். ஸோ இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லாகவே ரைட் பண்ணுங்க மணி மார்க்கெட்டை. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னா இங்கே என்ன? ஃபாரின் கரன்சிஸ் நமக்கு உள்ளே வர்றது தான் இங்கே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே நீங்கள் ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் போகிறீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக்கில் என்ன நடக்கும்? ஷேர்ஸு டிபெஞ்சர்ஸாக வாங்கி விற்பாங்க. அதை தான் இங்கே ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 லைன் மட்டும் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். என் ஆஃப் பாருங்கள். தேர்ட் ஒன் பாருங்கள் ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் தான் உங்களுடைய 5th அதாவது 5 மார்க் கொஷினில் செகண்ட் 1 கொஷின் இது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க். பாருங்கள் ஆன் த பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸில் பர்ஃபெக்ட், செகண்ட் பார்த்தீங்கன்னா இம்பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்காக ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்டு செல்லர்ஸ் ஆர் தேர். இங்கே நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதை அதாவது அந்த மார்க்கெட்டில் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. இங்கே எல்லாருமே ப்ராடக்டை பை பண்ணுவாங்க ஆர் சேல் பண்ணுவாங்க. அதனால தான் அதை நம்ம பர்ஃபெக்ட் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்க்கு அதாவது மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் பார்த்தோன்னா ஒரே யூனிஃபார்மாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அண்டு செல்லர்ஸ் ஹேவ் பர்ஃபெக்ட் நாலேஜோட, அந்த மார்க்கெட்டில் பர்ஃபெக்ட் ஒரு நாலேஜோட அவங்க பை பண்ணுவாங்க ஆர் சேல் பண்ணுவாங்க அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடில். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் கேன் பி மூவ்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்ஸு அவங்களால மூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த கூட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் ஆர் ஹோமோஜினியஸ். அவங்களுடைய கூட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இதை பர்ஃபெக்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் அதே இம்பர்ஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா அதுக்காக ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள். ப்ராடக்ட் ஆர் சிம்லர் பட் நாட் ஐடென்டிக்கல். பார்த்தீங்கன்னா ஒரே சிம்லராக தான் இருக்கும், பட் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தோன்னா ப்ரைஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இதனால தான் நம்ம இதை இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இருக்காது. ஸோ கம்யூனிகேஷன் இல்லாதனால அது இம்பர்ஃபெக்ட்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கூட்ஸ் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதே இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு செகண்ட் 5 மார்க் கொஷினாக கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் இது 2 பாயிண்ட்டை நீங்கள் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் பாருங்கள். அந்த பேசிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனில் ஸ்பாட் மார்க்கெட் தென் ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்னு 2 இருக்குது. அதை பார்க்கலாம் பாருங்கள். ஸ்பாட் அப்படின்னா அந்த ஸ்பாட்டில் கூட்ஸை கொடுத்துட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டு டெலிவரி பண்ணுவாங்க. அதுதான் ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாருங்கள் ஃபியூச்சர் மார்க்கெட். அதாவது இன்றைக்கி ஒரு கான்ட்ராக்டை போட்டு ஃப்யூச்சரில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அமௌண்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆனால் கூட்ஸை மட்டும் டெலிவரி பண்ணுவாங்க. அதுதான்
ஃபியூச்சர் மார்க்கெட். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ஃபுல்லாகவே ரைட் பண்ணுங்கள், ஷார்ட்டாக தான் இருக்குது. ஒன் பாருங்கள், அந்த பேசிஸ் ஆஃப் ரெகுலேஷன். ரெகுலேஷன் பார்த்தோன்னா ரெண்டு இருக்குது, ரெகுலேட்டட் மார்க்கெட், அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறது தான் ரெகுலேட்டட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட், அதாவது ஒரு ஆர்கனைஸ்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்ட ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆர்கனைஸ் ஒரு கம்பெனி தான் ஆர்கனைஸ்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பார்த்தோன்னா அது கண்ட்ரோல்டாக இருக்கும், இங்கே நிறைய ரெகுலேட்டடோட இருக்கும், அதுதான் இங்கே ரெகுலேட்டட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஸ்டாக் மார்க்கெட், மும்பையில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட், தென் சென்னை, கொல்கத்தா, இதெல்லாம் ரெகுலேட்டடான ஒரு மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாருங்கள், அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். அன்ரெகுலேட்டட் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாமல் இருக்கிறது தான் அன்ரெகுலேட்டட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்டை மெஷர்ட் இஸ் கால்ட் அஸ் ஏ அன்ரெகுலேட்டட் மார்க்கெட் மட்டும் ரைட் பண்ணுங்கள். என் ஆஃப். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், அந்த பேசிஸ் ஆஃப் டைம். அந்த பேசிஸ் ஆஃப் டைமில் பார்த்தோன்னா 3 கேட்டகரியை டிவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா வெரி ஷார்ட் பீரியட், செகண்ட் பார்த்தாங்கன்னா ஷார்ட் பீரியட், தேர்ட் பார்த்தாங்கன்னா லாங் பீரியடை டிவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம், வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட் அப்படின்னா என்னென்னா ஃபார் ஃப்ரூட்ஸ், மில்க், வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் சீக்கிரம் கெட்டுரும், அழிக்கிடும் இல்லையா. அதனால தான் அதை வெரி ஷார்ட் பீரியட், அதுக்குள்ளே அவங்க டெலிவரி பண்ணி ஆகணும். ஸோ அந்த மார்க்கெட்டை அவங்க அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்டை சேல் பண்ணணும், அதனால தான் அது வெரி ஷார்ட் பீரியட்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வெஜிடபிள்ஸ் ஆர் எக்ஸட்ராஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் மட்டும் ரைட் பண்ணுங்கள். என் ஆஃப். செகண்ட் பாருங்கள், ஷார்ட் பீரியட் மார்க்கெட். ஷார்ட் பீரியட் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு அவங்களுடைய அந்த ப்ராடக்டை அட்ஜஸ்ட் பண்ணி மார்க்கெட்டில் சேல் பண்ண முடியும். பாருங்கள், அதாவது செகண்ட் பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் பீரியடில் ஸ்டார்ட் பண்ணி டிமாண்ட் வரைக்கும் ரைட் பண்ணுங்கள். என் ஆஃப். தேர்ட் பாருங்கள், லாங் பீரியட் ஃபுல்லாகவே ரைட் பண்ணுங்கள். செவன்த் ஒன் பாருங்கள், அந்த பேசிஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ். வால்யூம் ஆஃப் பிஸ்னஸில் 2 சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தோன்னா ஹோல்சேல் மார்க்கெட், செகண்ட் பார்த்தோன்னா ரீட்டைல் மார்க்கெட். ஹோல்சேல் அப்படிங்கிறது இந்த கூட்ஸை ஒட்டு மொத்தமாக ஒரு இடத்துல ஒருத்தருக்கு சேல் பண்ணுறது தான் இங்கே ஹோல்சேல் மார்க்கெட் அப்படிங்கிறாங்க. ரீட்டைல் அப்படின்னா இந்த ஹோல்சேல் கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து விற்கிறது தான் இங்கே ரீட்டைல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் ரைட் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒன் பாருங்கள், see the last one on the basis of இம்பார்ட்டன்ஸில் ப்ரைமரி மார்க்கெட் அப்படின்னா என்னென்னா டைரெக்டாக ஃபார்ம்லேருந்து ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து ஹோல்சேலருக்கும் ஆர் கன்சியூமருக்கும் இவங்களே டைரெக்டாக கொடுப்பாங்க, அதை தான் இங்கே ப்ரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே மோஸ்ட் ஆஃப் த கூட்ஸ் எங்கேருந்து கொண்டு வராங்கன்னா வில்லேஜஸ்லேருந்து தான் இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அதை தான் இங்கே ப்ரைமரி மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைமரி மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணி இன் ஹோல்சேல் ஆர் கன்சியூமர்ஸ் வரைக்கும் நீங்கள் எழுதுனா என் ஆஃப். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், செகண்டரி மார்க்கெட்னால் இங்கே ஒட்டுமொத்தமாக கொடுக்க மாட்டாங்க, செமி ஃபினிஷ்டு கூட்ஸை மட்டும் தான் இங்கே மார்க்கெட் பண்ணுவாங்க, அதுதான் செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. டெர்மினல் மார்க்கெட்டுங்கிறது இது ஒரு சென்ட்ரல் பிளேஸில் தான் கொடுப்பாங்க. மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் மட்டும்தான் இந்த கமாடிட்டிஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இங்கே டெர்மினல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மாதிரி இருக்குன்னா அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ் தான் மோஸ்ட்லி இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. 5 மார்க் கொஷினில் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு இதை நீங்கள் ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மைண்ட் இருக்கிற பாயிண்ட்டை நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ஏன்னா செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அந்த பேசிஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தான் உங்களுக்கு செகண்ட் கொஷின் கேட்டிருக்காங்க 5 மார்க் கொஷினில். ஸோ பர்ஃபெக்ட் மார்க்கெட், செகண்ட் ஒன் இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு இதை ரைட் பண்ணுங்கள். இதை மட்டும் ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கு. ஸோ இது 5 மார்க் கொஷினில் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 2 மார்க் கொஷினில் தேர்ட் ஒன் வாட் இஸ் மீன் பை ரெகுலேட்டட் மார்க்கெட்டுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆஃப் ரெகுலேஷனில் ரெகுலேட்டட் மார்க்கெட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை மட்டும் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். இதை ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க். பாருங்கள் ஃபோர்த் ஒன் வாட் இஸ் மீன் பை ஸ்பாட் மார்க்கெட். ஒன் பாருங்கள் அந்த பேசிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷனில் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பாட் மார்க்கெட். இந்த ஸ்பாட் மார்க்கெட் இதை ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க். வாட் இஸ் மீன் பை கமாடிட்டி மார்க்கெட். பாருங்க அந்த பேசிஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் ஆர் கூட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் கமாடிட்டி மார்க்கெட். Commodity a marketplace where produced goods or consumption goods are bought and sold. Commodity market இதுதான் நம்ம commodity marketன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை மட்டும் ரைட் பண்ணுங்கள், உங்களுக்கு 2 மார்க். தேர்ட் மார்க் கொஷினில் பாருங்கள் செகண்ட் ஒன் மென்ஷன் எனி 3 ரோல் ஆஃப் மார்க்கெட். நம்ம ரோலை இந்த சப்ஜெக்டில் பார்க்கல, நம்மளுடைய சிலபஸில் கிடையாது. ரோல் ஆஃப் மார்க்கெட்டர் நம்மளுடைய சிலபஸில் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் கொஷின் பாருங்கள், மார்க்கெட்டர் இஸ் அன் இன்னோவனேட்டர். இன்னோவனேட்டரும் நமக்கு கிடையாது. ஸோ இதுவும் நம்மளுடைய சிலபஸில் இல்லை. செகண்ட் அண்ட் தேர்ட் கொஷின் கிடையாது.
நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாருங்கள், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம். மார்க் கொஷினில் கேட்டிருக்காங்க பாருங்கள், அந்த பேசிஸ் ஆஃப் டைம். ஸோ டைம்னு பார்த்தோன்னா 3 டைமில் மார்க்கெட்டை டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தோன்னா வெரி ஷார்ட் பீரியட், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியட், தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாங் பீரியட் மார்க்கெட். வெரி ஷார்ட் பீரியட் மார்க்கெட்டை ஃப்ரூட்ஸ், மில்க், வெஜிடபிள்ஸ். ஸோ இதை மட்டும் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். 3 மார்க் கொஷினுக்கு இதை மட்டும் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். என் ஆஃப் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியடில் ஸ்டார்ட் பண்ணி கிரேட்டரில் ஸ்டார்ட் பண்ணி ஷார்ட் பீரியடோட என் ஆஃப் ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்த்தீங்கன்னா லாங் பீரியட். ஸோ இந்த லாங் பீரியட் நீங்கள் ஃபுல்லாகவே ரைட் பண்ணுங்கள். இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கொஷின். ஒன் கொஷின், லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட். ஃபங்க்ஷன்ஸும் நம்மளுடைய சிலபஸில் கிடையாது. ஸோ இதையும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆன்சர் கொஷினில் ஹவு த மார்க்கெட் கேன் பி கிளாஸிஃபைடு அந்த ஷார்ட் போட்டு உங்களுக்கு எது மைண்ட் இருக்கோ அதை நீங்கள் ரைட் பண்ணுங்கள். செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, எக்கனாமிக்ஸ் பாயிண்ட்டாக கேட்குறாங்க. ஸோ அது எக்கனாமிக்ஸில் பர்ஃபெக்ட் தென் பர்ஃபெக்ட் அது ரெண்டுத்தையும் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ரைட் பண்ணுன்னா உங்களுக்கு 5 மார்க். ஸோ 13 syllabus 13 chapter is a over. Thank you student.